Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல SSC ல இருந்து செலக்ஷன் போஸ்ட் பேஸ் 13 ல இருந்து நமக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ஜூன் மாசம் 2ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நோட்டிபிகேஷன் அடிப்படையில் அந்த போஸ்டிங்க்கு வந்து எப்படி ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது, என்னென்ன போஸ்ட் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எந்த போஸ்டிங்க்கு எவ்வளவு வேகன்ட் வந்து இருக்கு அப்படிங்கறது எப்படி செக் பண்ணி பார்த்து நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கற வரைக்கும் இந்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறது எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல SSC அதாவது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இருந்து நம்மளுக்கு ரீசெண்டா ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு நோட்டிபிகேஷனுக்காக தான் ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஆக்சுவலா இது என்ன நோட்டிபிகேஷன், இந்த மாதிரியான போஸ்டிங் அப்படின்னா பேஸ் 13 அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் தான். அதாவது செலக்ஷன் போஸ்ட் நம்ம வந்து சொல்லுவோம். இதுல வந்து டோட்டலா வந்து ஒரு 2423 வேகன்சிஸ் அப்படிங்கறத வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க கரண்ட்ல. அதுல வந்து எப்படி வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 10th 12th அதே மாதிரி வந்து டிகிரிஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து தனியா வந்து பிரிச்சிருக்காங்க. நீங்க 10th மெட்ரிகுலேஷன் மட்டும் தான் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 614 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஹையர் செகண்டரி 12th மட்டும் 10th 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 460 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க டிகிரிஸ் வந்து படிச்சிருக்கீங்க, டிகிரி அபோவ் அதாவது நீங்க ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1349 வேகன்சிஸ் அப்படிங்கறது டோட்டலா இதுல வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு ஹாப்பி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் பண்ணி பார்க்கும்போது ஒரு 2423 வேகன்சிஸ் நிரப்புவதற்காக வந்து SSC என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணக்கூடிய டேட் அப்படிங்கிறது 2/6/2025 இருந்து 23/6/2025 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல நீங்க அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். இது ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 24 ஜூன் 2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் பண்ணக்கூடிய விண்டோ அப்படிங்கிறது 28 ஜூன் 2025 இருந்து 30 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுப்பாங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து CPT தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் வந்து நடக்கும். அது எந்த டேட்ல நடக்கும் அப்படின்னா ஜூலை 24th இருந்து ஆகஸ்ட் 4th வரைக்கும் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு டென்டேட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க. பட் இதே டேட் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாது. மேபி இதுல வந்து சேஞ்சஸ் வந்து நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டென்டேட்டிவ் அப்படிங்கிறத பிராக்கெட்ல வந்து போட்டாங்க. சரிங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்செப்ட். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படின்னா எங்களுடைய கம்யூனிட்டிக்கு எந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. இதெல்லாம் தெரியாம நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆக்சுவலா அப்படி பண்ணக்கூடாது. இந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துறேன். சோ இந்த இடத்துல போஸ்ட் டீடைல் அப்படிங்கிற இடத்துல என்ன எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அந்த எக்ஸாம் நீங்க ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்டா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க பேஸ் 13 அதாவது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் 13 2025 செலக்ஷன் போஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும். இந்த லிங்கை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் ரீஜியன் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து சவுத்தன், நம்ம வந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இது எல்லாமே வந்து நம்ம வந்து சவுத் சைட்ல தான் வந்து வரும். அப்படிங்கறதுனால சவுத்தன் ரீஜியன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இந்த இடத்துல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் வந்து கீழே வந்து ஓப்பன் ஆகும் அட்வர்டைஸ் நம்பர் போட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க இந்த 13th செலக்ஷன் போஸ்டிங்கிற இடத்துல என்னென்ன போஸ்ட் வந்து இருக்கு, போட்டோகிராஃபர் இருக்கு, ஜூனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸர் இருக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருக்கு, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் இருக்குது, டிரைவர்ஸ் இருக்குது, சர்டிஃபிகேட் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டூரிசம் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் சொல்லிட்டு ஏகப்பட்ட போஸ்டிங்ஸ் அப்படிங்கறது உங்களுக்கு இதுல வந்து இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணோம். ஆக்ஷன் அப்படிங்கிறதுக்கு நேரம் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஜாப் வந்து எந்த இடத்துல அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சென்னையில வந்து அவைலபிளா இருக்கு இந்த ஜாப். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஆர் ஜெனரல் கேட்டகரியில வந்து ஒரு போஸ்டிங் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ யார் வேணாலும் இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம். யூஆர் அப்படின்னா வந்து ஜெனரல் கேட்டகரி. அந்த ஜெனரல் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். அதுதான் வந்து யூஆர் கேட்டகரி, அன்ரிசர்வ்டு கேட்டகரின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சீனியர் இன்ஸ்ட்ரக்டர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஜாப் வந்து எந்த இடத்துல அவைலபிளா இருக்குன்னா சேலத்துல இருந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கேட்டகரி வேகன்சிஸ் அப்படிங்கறத நீங்க வந்து வியூ பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இதுவுமே வந்து யூஆர் கேட்டகரியில வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா போஸ்டிங் வைஸ் நீங்க வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போது நீங்க வந்து செலக்ட் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல அசிஸ்டன்ட் வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஆர் கேட்டகரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. வேகன்சிஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லேயே மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களோட SSC அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிக்கோ.
இப்போ ஒன்ஸ் வந்து எஸ்எஸ்சி அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பாட்டம்ல ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல லைவ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு டேப் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல மை அப்ளிகேஷன் அப்படிங்கிற இடத்துல இது வரைக்கும் நீங்க எத்தனை எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து செலக்ஷன் போஸ்ட் பேஸ் 13 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல அப்ளை அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அதே மாதிரி வந்து உங்களோட ஸ்கேன் இமேஜ் இதெல்லாமே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல ஃபில் ஃபார்ம் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஏற்கனவே உங்களுடைய ஒன் டைம் அக்கௌண்ட்ல நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஃபில் ஆயிருக்கும். நீங்க ஒன்ஸ் இதெல்லாமே வந்து கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிற வெரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஸோ இந்த இடத்துல ப்ளீஸ் லிங்க் யுவர் ஆதார் வித் ஓடிஆர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா உங்களுடைய ஓடிஆர் கூட நீங்க ஆதார் வந்து லிங்க் பண்ணியே ஆகணும். ஸோ ஆதார் வந்து லிங்க் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்ககிட்ட வந்து ஆதார் வந்து லிங்க்ல தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு சேவ் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ நீங்க ஓடிபி வெரிஃபை பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா சப்மிட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஆதார் வந்து லிங்க்ல தான் இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க டைரக்டா அப்ளிகேஷன் பண்றதுக்கு வந்து மூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஒன்ஸ் வந்து ஆதார் எல்லாமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம். அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டேப்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் 1 அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து ஒரு எக்ஸர்வீஸ் மேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் ஓகே, இல்ல ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்து அதுக்கு உண்டான அந்த டீடைல நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க நோ அப்படிங்கிற ஆப்ஷனையும் வந்து கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் சேவ் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுங்க. இப்போ கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நீங்க உங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே நீங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் சென்டரை நீங்க வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறது எப்படி நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இது ஆக்சுவலா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்ரோ சிட்டில மட்டும்தான் எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்க நடக்கும் அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்ல தான் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நடக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்காது. அதனால நீங்க வந்து மதுரை அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் இந்த இடத்துல வந்து இருக்கும். அதே மாதிரி சென்னைன்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒன்ஸ் வந்து த்ரீ சிட்டியை நீங்க வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து டிஃபால்ட்டாவே வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பிளர்ல தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நீங்க வந்து ஃபில் பண்ண முடியாது. மேபி நீங்க வந்து பெஞ்ச் மார்க்ல இருக்கீங்க அப்படின்னா மட்டும் நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பிசிக்கல் லிமினேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. இதை நீங்க வந்து அந்த பேரா நோட்டிபிகேஷன் வந்து 9.2 அந்த பாயிண்ட்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். நீங்க இந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க எஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க சேவ் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ற அடுத்த பேஜ்க்குள்ள வந்து போகும். போஸ்டிங்கை நீங்க வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து சொன்னோம் இல்லையா, எந்த கம்யூனிட்டிக்கு வந்து எந்த போஸ்டிங்ல எவ்வளவு வேக்கண்ட் இருக்கு அதை எப்படி வந்து நம்ம செக் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த லிங்க் உங்களுக்கு வந்து தனியா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க ஒன்ஸ் வந்து போஸ்டிங்கை வந்து செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டேப்ல வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, ரீஜியன் ஆப்ஷன்ல வந்து உங்களுடைய போஸ்ட் பிலாங் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சவுத்தர்ன் ரீஜியன் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல போஸ்ட் கோடு அப்படிங்கிற இடத்துல வந்து போஸ்ட் கோடு சவுத்தர்ன் ரீஜன்ல என்னென்ன போஸ்ட் கோடு இருக்கு அப்படிங்கிற நீங்க ஏற்கனவே வந்து பாத்துக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல எஸ்ஆர் அப்படின்னா சவுத்தர்ன் ரீஜன் சொல்லிட்டு அர்த்தம். இந்த இடத்துல 1.225 அப்படிங்கிற ஆப்ஷன்ல வந்து என்ன போஸ்ட் அது என்ன போஸ்டிங் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இந்த இடத்துல போஸ்ட் கோடுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்க பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ளிகேஷன் வந்து பண்ணுங்க. ஸோ நம்ம சவுத்தர்ன்ல என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த போஸ்டிங்கை நீங்க ஒன்ஸ் வந்து கரெக்டா பார்த்து வந்து கவனமா வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல டெக்னிக்கல் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கிராஜுவேட் படிச்சவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1 by 1 வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா அது என்ன போஸ்டிங் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பாத்துக்கிட்டு நீங்க அப்ளிகேஷன் வந்து பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கேண்டிடேட்டோட குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற இடத்துல உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. கிராஜுவேட்னா கிராஜுவேட் கொடுங்க, போஸ்ட் கிராஜுவேட்னா போஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொடுத்த அந்த போஸ்டிங்க்கு வந்து எசென்சியல் குவாலிஃபிகேஷன் ஃபார் த போஸ்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. அந்த போஸ்டிங் பத்தின அப்டேட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இருக்கணும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்க வந்து பார்த்தால் மட்டுமே உங்களுக்கு இது நான் இந்த ஒரு ரிலேட்டடா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிகிரி முடிச்சுட்டு அவங்க வந்து அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா தான் வந்து படிச்சிருக்காங்க. அதனால அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா do you process required essential qualification for the post
புஷ் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்க எஸ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நீங்க வந்து கொடுத்துக்கலாம். பட் நம்ம உங்க படிச்சு அது சம்பந்தமா படிச்சிருக்கிறதுனால எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னா நீங்க வந்து நோ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கொடுங்க. நோ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க நாட் எலிஜிபிள், சரிங்களா? அதனால நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் கூட நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்சேஷன் நீங்க வந்து இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாவே இருக்கும். ஏஜ் ரிலாக்சேஷன்ல டைப் வந்து கேட்பாங்க. இப்போ வந்து ஓபிசி அப்படின்னா நம்ம ஓபிசி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்குள்ள போகும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் வந்து நம்ம கிட்ட வந்து போட்டோஸ் வந்து கேட்குறாங்க. லைவா நம்மளுடைய ஃபேஸ் வந்து அத்தான்டிகேட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேஸ் வந்து அத்தான்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய போட்டோ சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்க இந்த எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க ஏற்கனவே எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து அப்லோட் பண்ண முடியாது. நீங்க லைவா வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வந்து கேப் இல்லாம மாஸ்க் இல்லாம கிளாஸஸ் போடாம இது எல்லாமே நீங்க ப்ராப்பரா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல லைவ் கேப்சர் போட்டோன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்க சிஸ்டத்துல கேமரா இருக்கு அப்படின்னா கேமரா டைரக்டா வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கேப்சர் அப்படிங்கிற இந்த இடத்துல அலோவ் கொடுத்து நீங்க வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஒன்ஸ் வந்து அப்லோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் டைரக்டா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சேவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கேட்கும். ஒன்ஸ் நீங்க வந்து சேவ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்றாங்க. சிக்னேச்சர் வந்து 30 dpi வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 10 ல இருந்து 20 kbக்குள்ள கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்க இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் போட்டோஸும் சிக்னேச்சரும் நீங்க வந்து அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ப்ரிவியூ பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து ப்ரிவியூஸ் வந்து செக் பண்ணுங்க. ப்ரிவியூஸ்ல எல்லாமே வந்து நீங்க கரெக்டா தான் வந்து ஃபில்அப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரொசீட் வந்து பண்ணி நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டேட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.